மன ரீதியா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து ரொம்ப அற்புதமா வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தி காட்டிட்டாங்க. விளையாட்டை பார்க்குற ஆயிஷா தன் கணவர் தனக்கா நின்றுட்டு இருக்கிற இந்த சிரமப்படுற இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை விளையாடக்கூடிய ஒரு பெண்ணாக தான் மனைவி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை முறையை படித்துக்கிட்ட ஒரு முஸ்லீமுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பொம்மையில வச்சு தோழிகளோட விளையாடி ஆயிஷா வீட்டில் விளையாடி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வராங்கங்கிற சத்தத்தை கேட்டோடனே உடனே இந்த தோழிகள் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சங்கதியை சொல்லக்கூடிய ஆயிஷா பின்னாடி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க பருவம் அடைகிறாங்க. ஆமா, உடல் ரீதியாக அவங்க திருமணத்துக்கு தயாராகிறாங்க. ஆனா அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு வருது. நம்ம சொல்றோம் இந்த பருவம் எழுதி விட்டால் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியாகிட்டாங்க, அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியாகிட்டாங்க. ஆனா மன ரீதியாக அவங்க இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. பல விஷயங்கள். ஆமா, அதை எப்படி அணுகிறது நினைச்சு பாருங்க. மன ரீதியா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து ரொம்ப அற்புதமா வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தி காட்டிட்டாங்க. யார் அது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க மிகச்சிறிய வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது இருக்குது. அதை ரொம்ப இழிவா சித்தரிக்கிறதுக்கு எதிரிகள் பயன்படுத்துறாங்க. இதை பார்த்து பார்த்து முஸ்லிம்கள் குற்ற உணர்ச்சிக்குள்ளா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சிறு வயது திருமணங்களாவே அது இது என்னப்பா, இதெல்லாம் இந்த காலத்துல இப்படி நடக்கலாமா, இது அநியாயம் இல்லையா, அந்த குழந்தை விளையாட வேணாமா? இங்கதான் பதில் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை விளையாடக்கூடிய ஒரு பெண்ணாக தான் மனைவி வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை முறையை படித்துக்கிட்ட ஒரு முஸ்லீமுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். உண்மையிலே அவன் எந்த வயதில் உள்ள எந்த பெண்ணை திருமணம் முடித்திருந்தாலும் அவன் அந்த பெண்ணை அழகான முறையில் மனைவியா நடத்துவதற்கு, மனைவியா அந்த பெண்ணோடு வாழ்வதற்கு ரொம்ப தகுதி உள்ள கணவனா இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய தோழிகள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஆயிஷாவிட்ட விளையாடுவாங்க. பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற வயசுல இருக்கிற ஆயிஷா அதே மாதிரி பொம்மைகளை வச்சு தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருக்கிற ஆயிஷா வீட்டில் விளையாடி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வராங்கங்கிற சத்தத்தை கேட்டோடனே உடனே இந்த தோழிகள் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பயப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, அதுவும் ஆயிஷாவுடைய கணவர். அப்போ ஆயிஷா சிரிக்கிறாங்க, எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோடு அவங்க விளையாடணுங்கிறதுக்காக அவங்களுடைய பயத்தை நீக்கி விளையாடுங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியிட விளையாடுறதுக்கு அந்த மனைவியின் சிறு வயது சிறுமிகள், இந்த மனைவியின் சிறுமி அவங்களும் சிறுமி, எல்லாரும் விளையாடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வே ஒரு சிறுமியுடைய எதிர்பார்ப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவிக்கு, அந்த மனைவியா இருக்கக்கூடிய சிறுமிக்கு எவ்வளவு ஒத்துழைத்திருக்கிறாங்கலாம் பார்க்கிறோம். வெளியில ஒரு பெரிய வீர கலை நடந்துகிட்டு இருக்குது. அதாவது சிலம்பம் போல மல்யுத்தம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. தெருவில் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆயிஷா ஒரு சிறுமி பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்க்க முடியும். இந்த மாதிரி இடத்துல ஒரு தந்தை எப்படி தன் மகளுக்கு அரவணைச்சு ஆதரவா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கணவர் தன் மனைவிக்கு சிறுமியா இருக்கக்கூடிய கனவு அந்த பெண்ணுடைய ஆசையெல்லாம் தீக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பின்னாடி நிறுத்திக்கிட்டு தன்னுடைய தோல் புஜத்துடைய இந்த கேப்ல இடைவெளியில தான் ஒரு போர்வையும் போத்திட்டு, ஏன்னா ஆயிஷாவை மற்றவங்க பார்க்காத மாதிரி பருதாவையும் கடைபிடிச்சிட்டு, ஏன்னா அப்போ அவங்க பருவம் அடைஞ்சவங்க. அப்போ தோல் புஜத்திலேருந்து இருக்கிற கேப்ல முகத்தை இங்க தாடையை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆயிஷா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய காட்சி என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருக்காங்க. ஆயிஷா பின்னாடி ஒரு இடத்துல மேல உட்கார்ந்துகிட்டு திண்ணை பக்கம் இருந்துகிட்டு அந்த காட்சியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா நீண்ட நேரம் பார்க்கறாங்க. நீண்ட நேரம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் கால் வலிக்க ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கால் வலியின் காரணமா ஒரு காலை தாண்டி ஒரு காலை தூக்கி வைக்கிறோம், ஒரு கால் மேல இன்னொரு காலை வைக்கிறாங்க. இப்படி மாத்தி கால் வலிச்சா நம்ம பண்ணுவோம், நின்றுகிட்டே இருந்தா உட்கார முடியாம இருக்க சூழல் செய்வோமா இல்லையா, அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க. இதையும் ஆயிஷா கவனிக்கிறாங்க. விளையாட்டை பார்க்கிற ஆயிஷா தன் கணவர் தனக்கா நின்றுட்டு இருக்கிற இந்த சிரமப்படுற இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆயிஷா ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷா போதுமா போதுமான்னு. ரசூலுல்லாஹ்வோட ஆயிஷா சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க. இந்த சங்கதியை சொல்லக்கூடிய ஆயிஷா பின்னாடி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்க ஆசைப்பட்டேன், எவ்வளவு நேரம் எனக்காக கால் கடுக்க நிக்கிறாங்கன்னு பார்த்தேன், அதுக்காக தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவங்க ஒன்னா ஓட்டப்பந்தயம் ஓடினாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போ இது ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவன் மனைவியை ரொம்ப அழகான முறையில் நடத்த முடியும். சிறிய வயதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு தந்தை இறக்கும் தருவாயில் இருக்காருன்னு வச்சுங்களேன். யாரெல்லாம் இன்னைக்கு சிறிய வயது திருமணங்களை கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம். தந்தை இறக்கும் தருவாயில் இருக்கு.
கேன்சரோ பிரச்சனை. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன வயது, அந்த அந்த தந்தைக்கு சின்ன வயது பெண் இருக்கிறான். இப்ப திருமணம் முடித்து கொடுக்கணும். இந்த பெண்ணுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படி இந்த பெண்ணுக்கு தான் ஒரு நல்ல ஆண்மகனை திருமணத்தை முடித்து கொடுக்க முடியலையே அப்படி அந்த கவலைப்படக்கூடிய தந்தை உண்மையிலே தனக்கு ஒரு நல்ல நம்பகமான ஒரு தான் திருப்தி அடைஞ்ச தன்னுடைய மகளை நல்லபடி பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆணை அறிஞ்சிருந்தா அந்த தந்தை உண்மையிலே அந்த பெண்ணை திருமணம் முடித்து பாதுகாப்பா ஒப்படைச்சிட்டு போயிடலாம். சரியா? அப்ப பாதுகாப்பு ஒப்படைக்கான இந்த வழி இஸ்லாம்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இஸ்லாம் இதை அனுமதிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படி கூடாது அப்படின்னா அப்ப யார் பொறுப்படுத்துவா தந்தையுடைய இடத்துல? அப்போ ஒண்ணு தாய் தான் இருப்பாங்க. சரி, தாய் இல்லாத சூழல் என்ன செய்யறது? அப்போ உறவினர்கள். அப்போ உறவினர்கள் போன்ற ஒரு தாயும் தந்தையும் அல்லாத ஒரு பொதுவானவர்கள்ட்ட தன்னுடைய மகளை விட்டுட்டு போறதா, அல்லது அந்த மகளுக்கு திருமணம்ங்கிற ஒரு ஆகுமான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு கேடயத்தின் இதுல அந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டு போறதா? ஒரு ஆண்மகன்ட்ட நல்ல ஒரு மார்க்கம் உள்ள, ஒழுக்கம் உள்ள, குணம் உள்ள ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் முடிச்சுக்கிட்டு உன்னுடைய மனைவி நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு ஒப்படைக்கிறது சிறந்ததா? இதுதான் சிறந்தது.